லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 25 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 872 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 518 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 78 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 37 தினார் 163 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்துமே உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்ல. முதலாவது தகவலே ஆப்படிக்கிற தகவல் தான். ட்ரோன் மூலம் கண்காணிக்க போகிறாங்க மக்களே. பி கேர்ஃபுல், அவ்வளவுதான். 638 பேரை டார்கெட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. பயங்கர செக்இன். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஆறுதல் பகுதிகளில் நடந்த விபத்தில். பாலா போனவனுங்க சிக்கனில் கையை வச்சு ஏண்டா எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கோழி திருட்டு, வீடில் இருக்கிற தொழிலாளர்கள் பாதிப்பு. மீண்டும் களமிறங்குமா ஐஸ்கிரீம் கரத்தை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குருத்துபாவில் அவங்களுடைய அந்த ஆப்போசைட் ஜமியாக்கு ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய மால் பில்டிங்கில் எக்ஸைட் அல் கஹானிம் பில்டிங் வந்துருக்குதுப்பா. பில்டிங்கில் கடை வந்துருக்குது. பில்டிங்கில் ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டம் வேறு லெவல். தட்டி தூக்கலாம். இனிமே குருத்துபாவில் என்ஜாய். தம்பி அமரன் சொல்லுவார் மீதியை. சர்ஃபன் ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த காணொலி மறக்காமல் பதிவிடுங்க. என்ன அப்படின்னா, குருத்துபா மால் இருக்குது, அதில் முதல் தளம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எஸ்கலேட்டர் வழியாக மேலே போனோம் அப்படின்னா புதுசாக அல்கானை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா UAE எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில், அதாவது பணம் அனுப்புகிற இடத்துக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்கலேட்டர் வழியாக மேலே போன உடனே நேர் ஆப்போசிட்லேயே கொஞ்சம் வலது பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் மறக்காமல் இந்த காணொலிலேருந்து பதிவிடுங்க. அதாவது குறிப்பாக பெண்களுக்கு தான் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் அல்கானை போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மறக்காமல் இந்த காணொலிலேருந்து பதிவிடுங்க. குருத்துபா பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது குருத்துபா மாலுக்கு வர்றவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 2 பேரே ஸ்ரீலங்காக்காரங்க இருக்காங்க. அதாவது தமிழ்காரங்க 2 பேர் இருக்காங்க உள்ளுக்கு. ஒருத்தவங்க சுத்தம் பண்ணுற ஒருத்தர் தமிழ்காரர் தான் இருக்காரு. மற்றவங்க இன்னொருத்தர் கேஷியரில் தமிழ்காரங்களே இருக்காங்க. அவங்கள்ட்டே போய் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு என்ன மொபைல் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நான் அந்த காணொலியில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் உங்களுக்கு வீடியோ. அதை மறக்காமல் பதிவிடுங்க. முடிஞ்ச இந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் போடுங்க. அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குருத்துபா மாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது எஸ்கலேட்டரோட மேலே போன உடனே நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் வலதுபுறத்தில் இருக்குது. ஏற்கனவே அங்கே எலக்ட்ரானிக் கடை தான் இருந்துச்சு. அதை கேன்சல் பண்ணி தான் இப்போ அல்கானா கொண்டு வந்திருக்காங்க. 4 நாள் ஆகுதான். மறக்காமல் இந்த காணொலியை பதிவுங்க. நன்றி, வணக்கம். அமரன் மீடியா அவரும் நல்ல நல்ல செய்திகள் தான், குவைத்தில் இருக்கிற செய்திகளை தேர்ந்தெடுத்து நல்ல தெளிவாக சுத்த தமிழ் அழகாக பேசி போடுறாரு. ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் போட்டுக்கிறேன். ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழனுக்கு தமிழனே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது எங்கே
அவருக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்கள். அவரும் குவைத்தில் தான் இருந்து நியூஸ் போடுறாரு. ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது. ஓகே, சொல்லும் போதே எனக்கு எச்சி விளங்குது. அந்த அளவுக்கு ஆபத்து இனிமேல் தான் இருக்குது. ட்ரோன் மூலம் கண்காணிப்பு. நம்ம டிரைவிங் பண்ணும்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வேர் இஸ் த கேமரா, வேர் இஸ் த டிராஃபிக் போலீஸ். அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ரோடு சைடில் எங்கே கேமரா இருக்குது, எங்கே போலீஸ் வண்டி நிற்குது, கண்ணாடியில் சைட் மிரரில் பின்னாடி போலீஸ் வண்டி ஏதாவது வருதா, புத்திசாலித்தனமாக சிலர் பின்னாடியும் செக் பண்ணிக்கிறது போலீஸ் வண்டி கண்டி எங்கேயாவது இருக்குதான்னு என்ன மாதிரி. ஆனால் வச்சாண்டு ஆப்புன்ற மாதிரி மேலே இருந்து இனிமேல் ட்ரோனில் நம்மளை கண்காணிக்க போகிறாங்க. ட்ரோன் மூலம், அதாவது ட்ரோனை பறக்க விட்டு ரோடுகள் எங்கெங்கே வைலேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத கண்காணிக்க போகிறாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. சின்ன வைலேஷன் சிக்கினாலும் பெரிய அளவிலான ஃபைன், அபராதம் நம்மளுக்கு காத்திருக்குது. அதால் டிரைவர்ஸ் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிக்கோங்க. இனி வரும் காலம் கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் சம்பளம் காலி. நேற்று வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் லாஸ்ட் டைமாக நைட் ஆகி போட்டதால் நிறைய பேருக்கு பார்க்க கிடச்சிருக்காது போல். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மதுபான போட்டல்கள் யூரோப்பியன் நாடொன்றில் இருந்து வந்த கன்சைன்மெண்ட் கண்டெய்னர், அதாவது இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கேபிள்ஸ் தான் வந்திருக்குது. கேபிள்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி சிக்காகி இருக்குது. உடனே சுங்க அதிகாரிகள், உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய தீயணைப்புத்துறை அவங்களுடைய உதவியோட உள்ள வெட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வெளிநாட்டு மதுபான போட்டல்கள். இப்போ தான் ரீசெண்டாக உள்ளே தயாரித்தானுங்க, குவைத்துக்குள்ளே தயாரித்தது பிடிபட்டுடுச்சு. அடுத்த கட்டமாக வெளியிலேருந்து இறக்குறானுங்க. இது முடியாது. அடுத்ததா இந்த தொம்மையில் இருக்கிறவனுங்களை பிடிச்சி தொம்மையிலேயே குத்தணும் போல் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற கோழியை கூட எண்ணி வைக்கிற கூட்டம் இருக்குது? ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் நிறைய இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பர்சனலாக கூட, ஃப்ரிட்ஜில் கோழியை கூட எண்ணி வைக்கிறாங்கப்பா அப்படின்னு. சரி, இப்போ ஜெம்யாவிலேருந்து தொம்மீன்லேருந்து கோழி வருது. அப்போ என்ன செய்வாங்க, கார்ட்டூனோட கொண்டு இந்தாங்க 2 பாக்ஸ் கார்ட்டூன் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்களும் அதை உடச்சி என்ன பண்ணுவீங்க, எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருவீங்க. அதாவது ஒரு கார்ட்டூனில் 10 இருக்குன்னா 2 கார்ட்டூனில் எத்தனை இருக்கணும், 20 இருக்கணும். உள்ளே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க. ஒருவேளை அதை கணக்கு பண்ணி எடுக்கிற கூட்டங்கள் என்ன செய்யும்னா, அப்படியே எண்ணி அன்றைக்கி 5 சமைச்சோம், இன்றைக்கி 2 சமைச்சோம், கடைசியாக 3 சமைச்சோம், அப்போ மீதி எத்தனை இருக்கணும், 10 இருக்கணுமா? அப்போ இங்கே 8 தானே இருக்குது, மீதி 2 எங்கே போச்சு, நீங்கள் திருடிட்டீங்களா அப்படின்னு நம்ம தலைமையிலேயே, அதாவது கிச்சனில் வேலை பார்க்குறவங்க அவங்க மேலேயே பழி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா 9 கோழி தான் உள்ளே வச்சுருக்கானுங்க. தொம்மீனில் வேலை செய்கிறவனுங்க பார்த்த திருட்டு வேலையால் எத்தனையோ வீட்டு தொழிலாளர்கள் கூட கடைசியில் திருட்டு பட்டம் வாங்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். இதோ ஒரு குவைத்து குடிமகன் கிட்டத்தட்ட 3-4 பெட்டியை உடச்சி செக் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே 10ன்னு போட்டிருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா 9 தான் இருக்குது. இதால் மிகப்பெரிய பாதிப்பு வீட்டு தொழிலாளர்களுக்கு வரும். பிளடி நான்சென்ஸ். தயவு செய்து எப்போவுமே தொம்மீன்லேருந்து கோழி கொண்டு வந்தால் நிச்சயமாக பாக்ஸை உடைச்சதுமே 10 பேக்கெட் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் அடுக்குங்க. இல்லை கடைசியில் கோழி குறையுதுன்னு நம்ம மேலே கொக்கரிக்க தோங்கிடுவாங்க. يا اخوان شوفوا سبحان الله العظيم يا جماعه، اكل الغش وصل كل شيء. هذا الدجاج الحين المتحده من التموين ماخذه، هالحين اخذته 1000 10 حبات، وداخل والله يا جماعه الكراتين كلها 9 2 4 6 عندي صار 9 والله الكراتين كلبون هذلني، يشهد علي ربي يا جماعه. عمنا اشتكي لها انا الحين نقصن على كل كرتون دجاجه واحده، ليش؟ ودافع فلوس انا. اسال الله العظيم يا جماعه رب العظيم اللي سوى الحركه هذا ان الله لا يرزقه ولا يوفقه. والدجاجه مو مشكله 1000 جرام، المشكله بالغش. اللي من غشنا فليس منا. اعوذ بالله اعوذ بالله. ويا جماعه انشروه اللي عنده تويتر، اللي عنده تويتر اساله بالله ان اللي ينشرها على اوسع نطاق عشان الشركه شو تحاسب منه، يا الشركه نفسها يا اللي يغلفون من وراء الشركه وياخذون هذا غش. هذا خطر علينا احنا اصلا. ابيكم تنشرونها يا جماعه اللي عندهم تويتر. ஒருவேளை ஆல்ரெடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஒருவேளை இந்த வீடியோ காட்டினா உங்களுக்கு அந்த திருட்டு படத்துலேருந்து ரிலீஃப் பெறலாம். அதே போல்
மறுபடியும் என்ன ஐஸ்கிரீம் கரத்தை ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி வீடியோன்னு பரவி விட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னு. அதே போல் இதோ அம்தல் ஏரியாவில், அதாவது ஜஹரா அம்தல் பகுதிகளில் ஒரு வாகன விபத்து, ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 638 பேர் தட்டி தூக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஸ்களில் பல மேட்டர்களில் தூக்கியிருக்கிறாங்க. இனி வரும் காலம் நான் சொல்லிட்டேன், சிஐடி கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்கிறாங்க. ரிஸ்க் ஜாஸ்தி. அக்காமை இல்லாமல் வெளியில் போனாலோ அல்லது இல்லீகலாக தங்கியிருந்தாலோ, வெளியில் அக்காமை அடித்து வேறு இடத்துல வேலை செஞ்சாலோ பிடிபடுறது நிச்சயம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம மக்களுக்கு பண்ணக்கூடியது அவேர்னஸ். அதாவது ஆதாரத்தோட, வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டுக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா பிடிபாட்டு ஜெயிலுக்கு போங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான்.
நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.